யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்க நமக்கும் கூட ஆண்டவர் பயப்படாத, நான் இன்னைக்கு உன் கூட இருக்கேன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க எரிக்? இஸ்ரவேல் ஜனங்கள் சகல ஜாதிகளிலும் உயர்ந்து இருக்கும் பொழுது தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அடிமைகளாயிருந்த பொழுது, தாழ்மையில் இருந்த பொழுது இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், மீட்பர் அவர்களை தெரிந்து கொண்டு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை அப்படியே நிறைவேற்றினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே தேவன் நம்முடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் அந்த தேவனை அறியாதிருந்த காலத்துல அவருடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய ஜனமாய் மாற்றி இருக்கிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. நாம் ஆராதிக்கிற தேவன் பொய்யுரைக்க மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று அவரை பற்றி சொல்லியிருக்கிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் எந்தவிதமான பாடுகள், பயங்கள், போராட்டங்களுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எதிர்காலத்திலும் நம்மையும் ஆசீர்வதித்து அவர் சொன்ன வாக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். இது உங்கள் வெற்றியின் நாள்.